நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரின்னு ஜெபம் செய்வோம். ஆனா இதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு நிறைய நேரங்கள்ல தெரியறது இல்ல. தாவீது ஜெபிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரின்னு சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் என்ன? ஏதோ என்னுடைய உணர்வுகளோ என்னுடைய வாயின் வார்த்தையினாலோ அவரை துதிக்க கூடாது. அதுக்கு பதிலா என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் அவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும். என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் அவரை துதிக்கும் போது அது எப்பொழுதும் நிலையானதா இருக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில தான் தேவனை துதிக்கிறோம். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அவரை ஒரு விதமா துதிப்போம். நம்ம சோகமா இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய பாடல்களோ அவரை துதிக்கக்கூடிய துதியோ நம்ம ஜெபிக்கக்கூடிய விதமோ கம்ப்ளீட்டா மாறுபடுறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய இருதயத்தின் மூலமா நம்மளுடைய ஆத்மா தேவனை துதிக்காம ஏதோ நம்மளுடைய உணர்வுகளின் அடிப்படையில துதிக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். சோ நம்ம ஆத்மாவும் ஆவியும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அது தேவனை கனப்படுத்தக்கூடியதா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் நிலையான ஒரு காரியமா இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளும் உணர்வுகளும் நம்ம தேவனை துதிக்கிறத மாற்ற முடியாது.